ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஏற்காட்டில் ஒன் டே ஸ்டே பண்ண வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஏற்காட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். ஏற்காட் சக்கு பக்கத்துலேயே தான் ஸ்கை போன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்கை போன்ஸ் தான் போகிறோம். உங்களுக்கு ஒரு கன்சர்ன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு தேவையான வாட்சும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாக்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. பவுன்ஸ் பார்க்கில் என்ட்ரி டிக்கெட் எப்படி வாங்குறாங்கன்னா, ½ an hourக்கு இவ்வளோ சார்ஜ், 1 hourக்கு இவ்வளோ சார்ஜ், அந்த மாதிரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே நமக்கு வந்து உள்ளே விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு சாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து நார்மல் சாக்ஸ் மாதிரி இல்லை, கீழே நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஒரு வாட்சும் கொடுத்துட்றாங்க. இது வந்து நீங்கள் வாங்கியிருக்க டைமிங்க்கு 10 minutesக்கு ஒன் டைம் நமக்கு வந்து அந்த லைட் ஃப்ளாஷ் ஆகும். இது வந்து ஒரு டைமர் வாட்ச்சு. கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு தனித்தனி பிளேயிங் ஏரியா இருக்குது. அண்டர் 5 years வரைக்கும் ஒரு ஜோன் காமிக்கிறாங்க. அங்கே தான் அவங்க விளையாடணும். 5 yearsக்கு மேலே இருக்கவங்க தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே ரெயின்போ ஸ்லைடிங், அதுக்கப்புறம் ட்ராப் கேம்லாம் இருக்குது. இதெல்லாம் மஸ்ட் டு ட்ரைன்னு சொல்லலாம். கிட்ஸ்க்கும் சரி அடல்ட்ஸ்க்கும் சரி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். லிங்கேஷ் வந்து கான்ஷியஸோடையே விழுந்தார். அதனால் உள்ளே போகவே இல்லை. 2-3 வாட்டி விழுந்தார். 2-3 வாட்டியுமே நடுவில் இந்த மாதிரி க்ரிப்புக்கு எதையாவது ஒன்று காலில் பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ அவங்க போய் தான் தள்ளி விட்டாங்க. அதாவது குழந்தைங்கன்னா டக்குன்னு பயந்துட்டு விழுந்துருவாங்க. இவர் விழவே இல்லை. ½ an hourக்கு 350 சார்ஜ் பண்ணுறாங்க. 1 hourக்கு 650 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 350 சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து ½ an hour டைமிங்கில் உங்களுக்கு 15 minutesலேயே உங்களுக்கு ஹாஃப் டைமிங் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி லைட் எரியும். ஐ திங்க் க்ரீன் லைட் எரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் 15 minutes முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் கலரில் லைட் எரியும் டைமர் வாட்சில். அவ்வளோதான், உங்களுக்கு டைம் ஃபினிஷ்னு அர்த்தம். ஆனால் இதிலெல்லாம் குதிக்கணும்னா நிறைய எனர்ஜி தேவைங்க. இதில் குதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லிங்கேஷ்க்கு சரியான பசி எடுத்துக்கிச்சு. எல்லா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இதுலேயே இருக்குது. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுனால ஒருத்தர் மட்டும் பேரண்ட்ஸில் நீங்கள் போய் வீடியோ எடுங்கன்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. பாருங்கள், இப்போ டைம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரெட் கலர் லைட் எரியுது. நான் உங்களுக்கு க்ரீன் கலர் லைட் எரிஞ்சப்போ எடுக்கலை. அவ்வளோதான். பவுன்ஸ் பார்க்கில் எவ்வளோ நேரம் குதிக்கணுமோ அவ்வளோ நேரம் குதிச்சிட்டாங்க. இதுதான் வாட்செல்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. இந்த வாட்ச் தான் டைமர் வாட்ச்சு.
ஏற்காடு போகிறோம் எல்லா பிளேஸும் நம்ம கவர் பண்ணணும்னு நினச்சோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸாக இது இருக்கும். நீங்களும் குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு போகலாம். ஸ்கை பார்க்கும் இவங்களும் வந்து சேம் ஓனர் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.